வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம சுவையான சிங்கப்பூர் மாங்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு மண் சட்டி சூடானோன்னே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோன்னே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு தோல் உரிச்சு வச்சுருக்க 20 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கின பிறகு தோல் உரிச்சு வச்சுருக்க 20 சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு காஞ்ச மாங்காய் வத்தல் இல்லைன்னா எண்ணிக்கையில் ஒரு 15 இருக்கும். மாங்காய் வத்தல் எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது காஞ்ச மாங்காய் வத்தலுங்கிறதுனால அது ஊறுறதுக்கு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் ஆகும். ஊறின மாங்காய் வத்தலில் மண் இருக்கும். அதனால் அதை ஒரு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஊற வச்ச மாங்காய் வத்தல் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மாங்காய் வத்தலை நல்லா வேக வச்சுக்கணும். மாங்காய் வத்தல் வெந்த பிறகு நறுக்கின 2 தக்காளியை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த மசாலாவை 1 நிமிஷம் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி வேக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வாசனை போகும். சின்னோண்டு எலுமிச்சளவு புளி எடுத்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு புளியை நல்லா ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். மசாலா நல்லா வதங்கின பிறகு அதில் வடிகட்டிய புளி தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கலந்துக்கணும். ரெண்டு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டுட்டு குழம்ப ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சாதான் அதில் உள்ள மசாலா வாசனையெல்லாம் போகும். அப்போ தான் குழம்பும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த குழம்புல உங்களுக்கு எந்த அளவு உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பை பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கணும். குழம்பு நல்லா கொதித்த பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டை வச்சு மூடி வச்சா நம்மளோட சிங்கப்பூர் மாங்காய் வத்த குழம்பு தயாராகிட்டு. இந்த சிங்கப்பூர் மாங்காய் வத்த குழம்பை வெள்ளை சாதத்தில் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது சப்பாத்தியோடையும் தொட்டுக்கே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிங்கப்பூர் மாங்காய் வத்த குழம்பை உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.